ஸ்டார்ட் டுடே எபிசோட். அரசி தான் எனக்கு சாப்பாடு போடணும்னு குமார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. அவங்களுடைய அம்மா, டேய் ரொம்ப தாண்டா ஓவர போகிற, கல்யாணம் ஆனதை பொண்டாட்டி போடணுன்றா, உட்காந்து சாப்பிட்டுட்டோம் விடு, அவள் பொண்டாட்டி போடணும்னு சொல்கிறான், கேட்டுட்டு போட்டுமே அப்படின்றாங்க. ஏம்மா என் பையனுக்கு நீ சாப்பாடு போடுன்னு சக்திவேல் சொல்கிறாங்க. சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க, தெரியாது அங்கே கொட்டிடுவாங்க, வேணும்னே தான் அவங்க தட்டை எடுத்திருப்பாங்க குமார், அதனால வந்து அவங்க கொட்டியிருப்பாங்க. அப்போ கோவப்பட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இங்கே பாரு, ஒழுங்காக சாப்பாடு போட மாட்டியா, உன் வீட்டில் என்ன உனக்கு புத்தி சொல்லி தந்திருக்காங்க, இப்படி தான் சொல்லி தந்தாங்களோ அப்படி இப்படின்ட்டு கண்ணா பின்னான்னு சொல்லிட்டு அரசியை பயங்கரமாக கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. அங்கே உங்களுடைய வளர்ப்பு சரியில்லை, அவங்களுடைய அப்பா அம்மா ஒழுங்காக வந்து புத்தி சொல்லி கொடுத்துருந்தா தானே, அது எதுவுமே சொல்லி கொடுக்காததுனால தான் இப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிறான் அப்படின்னு வாங்க. டே என்னடா பேசிட்டு இருக்க, நீ பேசுறதே சரியில்லை, நான் ஏதோ கரெக்டாக தானே பேசுகிறேன், தப்பாக ஒன்று பேசலேன்ட்டு மாறி மாறி ஆர்கியூமெண்ட் நடக்கும். அப்போ தான் குமாருடைய அம்மாவும் நீ தேவையில்லாத வார்த்தையை விடுற அப்படின்ட்டு சொல்லிட்டு குமாரை திட்டிடுவாங்க. அப்புறமா ரூம்க்கு வந்து அரசி வந்து குமாரை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாங்க. அவங்க கழுத்தில் இருக்க அந்த மஞ்சள் கயிறை கழட்டி அதை வந்து குமாரோடைய கழுத்தில் போட்டு நெரிச்சிடுறாங்க. குமார் வழியில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. என்னை விட்டுருன்ட்டு, இங்கே பார் தேவையில்லாமல் உன்னுடைய வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்கிட்ட, அப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு குமார்கிட்ட வந்து பயங்கரமாக வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அரசி. குமாரை வந்து ஒரு வழி பண்ணிடுவாங்க. குமார் அரசியை பார்த்து பயந்து போகிறாங்க. போய் வெளியே படு, நான் ஏண்டி படுக்கணும், இது என்னுடைய ரூமு, இங்கே படுக்க விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு அரசி குமாரை டார்ச்சர் பண்ணி வெளியே அமைச்சிருவாங்க. சக்திவேல், நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அப்பா உள்ள ஏசி ஒர்க் ஆகல, அதை வெளியே படுத்துக்கலான்னு இருக்க, டே அந்த பாண்டிய மகளை ஒரு வழி பண்ணிட்டுடா, சந்தோஷமா இருக்கு எனக்கிட்ட போறாங்க, அவ என்ன உள்ள படுத்துற பாடு எனக்கு தானே தெரியும் குமார் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமா உடனே கால் பண்ணி வர சொல்லியிருப்பாங்க ரவி. உடனே மீனாவும் செந்திலும் அங்கேருந்து கிளம்புறாங்க. பாண்டி எதுக்கு என்னன்னு நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. அப்புறம் இங்கே வந்துடுவாங்க. வந்ததுமே மாப்பிள்ள உங்களுக்கு வேலைக்கு அடிச்சிருச்சு, அவ்வளோதான், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. கேட்ட உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க செந்திலும் மீனாவும். அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.